யோவான் 19வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு சிலுவையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பேயுள்ள ஒரு குன்றிற்கு சென்ற பாதை எருசலேமில் இருக்கிறது. எருசலேமுக்கு சுற்றுலா செல்கிறவர்கள் இயேசு சிலுவையை சுமந்து சென்ற பாதையில் இன்றும் நடக்கிறார்கள். உலகில் உள்ள எல்லா பாதைகளும் போக வேண்டிய வழியைத்தான் காட்டும். ஆனால் இயேசு நடந்து சென்ற பாதை ஆன்மீக வாழ்வின் விளக்கத்தையும் அதன் உண்மை தன்மையையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு சிலுவையை சுமந்து சென்ற பாதை ஒவ்வொருவரின் இளமை காலம் எப்படி இருக்க வேண்டும், முதுமையில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இளமை காலத்திலே இயேசுவின் உபதேசத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் இந்த இருளான உலகத்தில் இயேசுவின் ஒளியான பாதையில் நடந்து செல்லுகிறதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு வாழ வழியே தெரியவில்லை என்று நினைக்கிறவர்கள் சிலுவையின் உபதேசத்தை கைக்கொண்டால் போதும். அந்த உபதேசம் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்படிப்பட்டவர்கள் மெய்யான சமாதானத்தை காண்பார்கள். முற்காலத்தில் சிலுவை ஒரு சாபமான மரமாயிருந்தது. இயேசுவுக்கு பிறகு சிலுவை ஒரு ஆசீர்வாதமான மரமாக மாறிவிட்டது. சிலுவைதான் கிறிஸ்தவன் என்னும் சொல்லிற்கு ஆதாரம். அந்த சிலுவைதான் உண்மையானது, ஒப்பற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, நித்திய ஜீவனையும் பெரும் பாக்கியத்தை பெற்று தருகிறது. இன்றே சிலுவையை நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. Thanks for watching. Like, share, subscribe.